ஏன் தாயி இப்படி கட்ட வண்டில போய் உடம்பு கெடுத்துக்கிறிய? நாளைக்கு ஒண்ணுன்னா கவலைப்பட போறது நான் தானே. ஆமா வள்ளி, நான் ஒண்ணு அத நம்பல. இருந்தாலும் மனச போட்டு ஏன் குழப்பிக்கணும்னு கேக்குறேன். உன் அப்பாவுடைய வம்சம் கேரளாவில இருந்து வந்திருக்கிறதாவும் அவரோட தங்கச்சி பையனை உனக்கு கல்யாணம் செய்ய போறதாவும் ஊர்ல பேசிக்கிறானுங்க. அவனுங்க கிடக்குறானுங்க நாரி பசங்க. சின்ன வயசுல தமிழ் பாட்டா பாட சொல்லி என்ன தொந்தரவு பண்ணதையும் நானும் உனக்கு அழுக்காம பாடி காட்டினதும் ஊருக்கு எங்க தெரிய போகுது. ஒருவேளை உனக்கு கேரளாக்கார பையன் தான் பிடிக்கும்னு சொன்னா ஞானும் என்னோடு மலையாளத்தில் சம்சாரிக்கும் பாடும். எந்தா குட்டி ராஜவல்லி, മനസ്സിലായോ? வைராக்கியம்னு இந்த தர்மராஜன் மனசுல வச்சுட்டோம். நடக்கிற கதையே வேற. என்ன கலாட்டா தம்பி, நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு நல்லா புரியுதுல்ல, பார்த்து பேசுங்க. நீங்க வண்டியில ஏறமா? ஆயம் நாய முத்தச்சி பண்ணையில இருக்கிற கூலிக்கார கழுதிங்க கூட என்ன எழுத்து பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. எல்லாம் நேரம்டா நேரம். முத்தச்சி பண்ணையில இருக்கிற ஒரு துரும்ப பத்தி பேசினாலும் பண்ணையில இருக்கிற ஒவ்வொரு புல்லும் எதிர்த்து நிக்கும். என்னடி சொன்ன? போடா. ஓ, கேரளா மாப்பிள்ளையா? நீ இன்னும் போகல? நான் உனக்கு அன்னைக்கே சொன்னல, இது எங்க குடும்ப ப்ராப்ளம்னு. மரியாதையா வேலை பார்த்து ஓடிடு. எந்த இப்ப விட பிரச்சனையே இப்ப இதுதான்டா. சரி, அவனை விடாதீங்க.
அடாடாடாடாடா, என் ரத்தம் என்னமா துடிக்குது பாரு. ரத்தம் துடிக்காதுங்க எஜமா. என் புள்ள விளையாடுற விளையாட்ட சொன்னேன்டா. இத்தனை நாள் சொல்லி கொடுத்த பாடத்தை நான் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவன். இப்பதான் தெய்வத்தை நினைச்சேன். முத்தச்சியே வந்து நிக்கிறீங்க. வாங்க உட்காருங்க. நான் உட்கார வரல. வீடேறி வந்தவங்கள வெளியேறி போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு வம்சத்துல வந்தவன் இல்லைன்னா வாங்க முத்தச்சி வந்து உட்காருங்க. சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுறியா பூபதி? முத்தச்சி வரும்பொழுதே தெரியும் ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குன்னு. வாங்க உட்கார்ந்து பேசலாம். மானந்தான் உயிரின்னு நினைக்கிறவன் இந்த முத்தச்சி. பூபதிக்கு முத்தச்சி குணம் நல்லாவே தெரியும். நான் யாருன்னு உன் பையனுக்கு காட்டுறதுக்குள்ள நீயே அவனை அடக்கி வைக்கிறது நல்லது. கோழி சண்டையில ஜெயிக்கிற மாதிரி எல்லாரையும் ஜெயிச்சிடலான்னு நீ கணக்கு போடுற. கரையில உட்கார்ந்துகிட்டே சிராவ பிடிக்கலான்னு உன் மகன் கணக்கு போடுறான். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தப்பு கணக்கு. ஒரு பொட்டச்சியால மதுரையே எரிஞ்சுது, இந்த முத்தச்சியால உன் வம்சமே எரிஞ்சிடும். என்னப்பா கிழவி தப்பு கணக்கு கிப்பு கணக்குன்னு சொல்லிட்டு போகுது, நீங்க ஒண்ணுமே பேசாம சும்மா இருக்கீங்க? போய் ஒரு ஸ்லேட் எடுத்துட்டு வா. ரெண்டு பேருமே உட்கார்ந்து கணக்கு போடலாம். போடா. டேய், அந்த மலையாள பையனை ஒரேடி அனுப்பிடு. എങ്ക എജമാ? கைலாசத்துக்கு. മുഹൂർത്തം നോക്കിയത് കരുതി ജോലി തീർന്നു എന്ന് വിചാരിക്കണ്ട. കല്യാണത്തിന് 2 ദിവസം മുമ്പ് എത്തണം. சரி அதே வக்கீல் சார் சொல்லணுமா? 2 நாள் என்ன, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுறேன். ഓ സന്തോഷം. ദാ. நல்லதுங்க. வாங்க வாங்க. பாத்தீங்களா? ഓ. ரொம்ப கொடுத்து வச்சாரு, ராசா மாதிரி. വക്കീലേ, നിങ്ങളുടെ കേരളത്തിലെ പോടുற മാതിരി ആ. നല്ല പെരിയ പന്തലിടണം. പടിഞ്ഞാറേ മുറ്റത്ത് അതിന് സ്ഥലമുണ്ടല്ലോ. സ്ഥലമൊക്കെ ഉണ്ട്. ആ. പക്ഷേ നിലപ്പന്തലാണെങ്കിൽ 1-2 മരം മുറിക്കേണ്ടി വരും. കുറിക്കണം. ഉം. ആ അല്ല, എന്തൊക്കെയാ അശോക? എനിക്കൊരു കാര്യം പറയാനുണ്ട്. ഓ പറഞ്ഞോളൂ. ഈ കല്യാണം തൽക്കാലം ഇപ്പൊ ആലോചിക്കണ്ട. അതെന്താ? ഗിരിജ എന്റെ ഇളയതാണെങ്കിലും അവളുടെ കല്യാണം കഴിയാതെ എന്റെ കല്യാണം നിശ്ചയിക്കണ്ട. ആ അത് ശരിയാ. പെൺകുട്ടികളുണ്ടെങ്കിൽ അവരുടെ കല്യാണം ആദ്യം നടത്തണം. അതാ തറവാടികളുടെ രീതി. അത് ഞങ്ങൾ തീരുമാനിച്ചു കഴിഞ്ഞു. ശ്രാവണം കഴിഞ്ഞാൽ ഗിരിജയുടെ കല്യാണം. ഇനി അശോകന്റെ കല്യാണത്തിന് മുമ്പ് വേണമെങ്കിൽ അങ്ങനെയാവാം. വക്കീലേ, ആ വേணும்னா இந்த 2 கல்யாணத்தையும் ஒரே பந்தல்ல நடத்திடலாம். കറക്റ്റ്. ആ എന്താ അശോക, തൃപ്തിയായില്ലേ? അല്ല, അത് ആ അമ്മയോടും അളിയന്മാരോടും പെങ്ങന്മാരോടും ഒക്കെ വിവരം പറയാം. என்னது, முத்தச்சி பேத்திய அந்த மலையாள பையனுக்கு நிச்சயம் பண்ணிட்டாளா? நாளும் குறிச்சுட்டா தாலிக்கு ஆர்டர் கொடுத்துட்டான் அந்த கிழவி. நாம ஓரமா உட்காந்து வாழையில வழிச்சு நக்கிட்டு வர வேண்டியது. ஏய், ஏன்டா சலிச்சுக்கிற? 10 மாசம் பொறுத்து ஒரு குழந்தை பிறக்கிறது நிச்சயம் இல்ல, போட்ட விதையெல்லாம் முளைக்கிறது நிச்சயம் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது இந்த நிச்சயம் மட்டும் நடந்துருமா? நான் பாக்குறேன். நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நாட்டுல பொண்ணுங்களா இல்ல, அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட வேண்டியதானே. ஐய், மூடி சும்மா இரு. நீ பெத்த பிள்ளையா இருந்தா சொல்லுவியா? நீ கவலைப்படாத கண்ணு, நான் நடத்தி காட்டுறேன். நான் 2ஆம் தாரம்னு ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச கதை. எதுக்கு எடுத்தாலும் அதையே குத்தி குத்தி காட்டாதீங்க. போகல. முன்வாசல் வழியா போய் முத்தச்சி கிட்ட நியாயமா பொண்ணு கேட்டேன், கொடுக்கல.
இப்ப பின்வாசல் வழியா சுவரேறி குதிக்க போறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மகனே, நீ கவலைப்படாத. அவிச்ச முட்டையும் ஆஃப் பாட்டிலும் வச்சிருக்கிறேன். சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு. நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவன்.